Hello viewers, I'm Maitli. இன்னைக்கு சமச்சீர் 9th மேத்ஸ் செட் லாங்குவேஜ்ல எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் 3 சம்ஸ் நீங்க இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ क्वेश्चन பாருங்க. Which of the following are sets அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இந்த செட்ஸ்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும், உங்களால ஒரு விஷயத்தை கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் செட்ஸ். ஸோ எத்தனை விஷயம் இருக்கு, எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சா அதுதான் உங்களோட செட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க வீட்டுல எத்தனை ரூம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டக்குன்னு நீங்க சொல்வீங்க. எத்தனை ஃபேன் இருக்குன்னு கேட்டாலும் உங்களால சொல்ல முடியும். உங்க ஸ்கூல்ல எத்தனை டீச்சர்ஸ் இருக்குன்னு கேட்டாலும் சொல்ல முடியும். உங்க தெருவுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டா உங்களால சொல்ல முடியுது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா தெருவுக்கு தெருவு வந்து வீடுக்கு வீடு வந்து நம்பர்ஸ் ஆஃப் பர்சன் வந்து வேரி ஆகலாம். ஒருத்தவங்க போகலாம், இன்னொருத்தவங்க வரலாம், அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அதை நம்ம செட்டுன்னு எடுத்துக்க முடியாது. ஸோ நம்பர்ஸை கவுண்ட் பண்ண முடிஞ்சா அது செட், கவுண்ட் பண்ண முடியாட்டி அது நாட் அ செட். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The collection of prime numbers up to 100. So prime numbers எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 100 குள்ள கவுண்ட் பண்ண முடியும். prime numbersனா உங்களுக்கு தெரியும், ஒரு நம்பர் அந்த நம்பரால மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும், இல்ல 1ஆல டிவைட் பண்ண முடிஞ்சா அதுதான் prime numbers. ஸோ 2, 3, 5 இதெல்லாம் prime numbers. ஸோ prime numbers எத்தனை இருக்குன்னு சொல்லி யாரை கேட்டாலும் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது மாதிரி கண்டுபிடிக்க முடிஞ்சா அது வந்து செட். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இட் இஸ் a செட். இப்போ செகண்ட் ஒன் பாருங்க. த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. ரிச் பீப்புள் அப்படின்னு கேட்டானா சில பேர் சொல்லுவாங்க 10 கோடி வச்சிருந்தா ஒரு ரிச் பீப்புள் சொல்லலாம், சில பேர் 10 lakhs வச்சிருந்தாலே ரிச் பீப்புள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிச் பீப்புள்ன்றது எவ்வளவு இருந்தா ரிச் பீப்புள்ன்ற ஒரு ஐடென்டிஃபை நம்ம பண்றது கஷ்டம். சில பேர் 10 ரூபாய் தான் வச்சிருக்கேன்னு சொன்னாலும் அவங்க ரிச் பீப்புள்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்கலாம். ஸோ ரிச் பீப்புள்ன்றது கண்டுபிடிக்கிறது கஷ்டம், அதனால இட் இஸ் நாட் அ செட். ஸோ இது வந்து செட் கிடையாது, இது நாட் அ செட். இப்போ தேர்ட் ஒன் பாருங்க. த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. இந்தியாவோட எத்தனை ரிவர்ஸ் இருக்குன்னு கேட்டா கவர்மெண்டே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம் இத்தனை ரிவர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவோட ரிவர்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி. நீங்க கேட்டா கூட நீங்க கூட லிஸ்ட் ஆஃப் ரிவர்ஸ் சொல்ல முடியும். ஸோ இது வந்து இட் இஸ் அ செட். நம்ம கண்டுபிடிக்கிற முடியும்னாலே இட் இஸ் அ செட். இப்ப பாருங்க. த கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ் சொல்லலாம். எனக்கு சில பேரை ரொம்ப குட்டுன்னு நான் நினைப்பேன், நீங்க சில பேரை குட்டுன்னு நினைப்பீங்க. சில நேரத்துல குட்டா இருக்கு, இன்னைக்கு குட்டா இருக்கவங்க நாளைக்கு குட்டாவும் இருக்க மாட்டாங்க. ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஹாக்கி பிளேயர்ஸ் வந்து எந்த கலெக்ஷன் ஆஃப் பிளேயர்ஸையும் கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ்ன்றது நாட் அ செட். ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர். இப்ப நம்ம செகண்ட் சம் பாருங்க. லிஸ்ட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ இது நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுத போறோம். ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னாலே நீங்க வந்து ரோஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வறுத்து உங்களுக்கு ஈஸியா கொடுத்தா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரோஸ்டர் ஃபார்ம் எப்படி எழுதணும்னா ஃபிளார் பிராக்கெட் உள்ள எழுதணும். ஃபிளார் பிராக்கெட் உள்ள செட், இதுதான் உங்களோட செட்டா இருக்கும். அது வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது, எந்த நம்பருமே உங்களுக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது, எந்த விஷயமே உங்களுக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா 2 ஐ இருக்கு. 2 ஐ இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரோஸ்டர் ஃபார்ம் உள்ள ஒரு ஐ மட்டும் தான் எழுதணும். அப்போ எப்படி எழுதுவீங்கன்னா கமா போட்டு எழுதணும். ஐ கமா என் கமா டி கமா. இப்போ ஐ மறுபடியும் வந்திருக்கும் போது நம்ம இந்தியால எழுத முடியாது. ஸோ இதுதான் உங்களோட ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ பேரலோகிராம் பாருங்க. பேரலோகிராம்க்கு பி கமா ஏ கமா ஆர். திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ வருது. அப்போ ஏ ஏற்கனவே எழுதும் போது திரும்பி மறுபடியும் நம்ம எழுதக்கூடாது. இப்போ எல் கமா, ஏற்கனவே எல் எழுதினாலும் எழுத மாட்டேன். இ கமா எல் ஏற்கனவே எழுதியிருக்கேன், எழுத மாட்டேன். ஓ, அப்புறம் ஜி, ஆர் ஏற்கனவே எழுதியிருக்கேன், எழுத மாட்டேன். ஏ ஏற்கனவே எழுதியிருக்கேன், எழுத மாட்டேன். நெக்ஸ்ட் எம். ஸோ இதுதான் உங்களோட பேரலோகிராமோட ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ நெக்ஸ்ட் மிசிசிபி பாருங்க. எம் கமா ஐ கமா எஸ். இப்போ ஏற்கனவே எஸ் எழுதிட்டேன், எழுத மாட்டேன். ஐயும் எழுதிட்டேன், திரும்பி 2 எஸ்ஸும் எழுத வேண்டாம், ஐ எழுத வேண்டாம். நெக்ஸ்ட் ஒரு பி. இது எல்லாமே ஃபிளார் பிராக்கெட் உள்ளதான் கம்பல்சரி எழுதணும், கமா போட்டு தான் எழுதணும். ஸோ இப்போ பாருங்க செக்கோஸ்லோவேக்கியா எப்படி எழுதணும்னு பாருங்க. சி கமா ஜெட் கமா இ கமா, ஏற்கனவே சி எழுதிட்டேன், எழுத மாட்டேன். ஸோ ஹெச் ஓ எஸ் எல் வி ஏ கே ஐ.
ஏற்கனவே ஏ எழுதிட்டேன், ஸோ எழுத மாட்டேன். ஸோ இதுதான் உங்களோட ரோஸ்டர் ஃபார்ம்ல நான் இப்படி தான் எழுதணும். நான் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளார் ப்ராக்கெட் போட மறக்காதீங்க, கமா போட்டு எழுதுங்க. இந்த 3 விஷயம் நீங்க ரோஸ்டர் ஃபார்ம் எழுதும் போது மறக்காதீங்க. இப்போ இதோட செகண்ட் கொஸ்டின் முடியுது. இப்போ நம்ம தேர்ட் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. Consider the following set: A is equal to 0, 3, 5, 8 and B is equal to 2, 4, 6, 10 ன்னு கொடுத்திருக்காங்க and C is equal to 12, 14, 18, 20 ன்னு கொடுத்திருக்காங்க. State whether true or false ன்னு கேட்டிருக்காங்க. இது எது true ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க 18 இந்த E போட்டு இப்படி போட்டா என்ன அர்த்தம்னா belongs to ன்னு அர்த்தம். இப்படி போட்டா என்னது belongs to, இது வந்து does not belongs to. இப்போ belongs to னா என்னதுன்னா இருக்கு, இதுல தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். 18 belongs to C. இது எப்படி படிக்கணும்னா 18 belongs to C. C ல தான் உங்களுக்கு 18 இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ C ல 18 இருக்கான்னு பாருங்க. இதுதான் C யோட செட்டு. இதுல பாத்தீங்கன்னா 18 இருக்கு. 18 இருக்கிறதுனால இது வந்து true. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. 6 does not belongs to A ன்னு கேட்டிருக்காங்க. 6 A ல இல்லன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க 6 பாத்தீங்கன்னா A ல இல்ல தான் 6 B ல இருக்கு. ஸோ 6 A ல இல்லன்னா இது இல்லன்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து true. நெக்ஸ்ட் பாருங்க 14 does not belongs to C ன்னு சொல்லியிருக்காங்க. 14 C ல இல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 14 பாத்தீங்கன்னா உங்களோட C ல தான் 14 இருக்கு. அப்ப இது வந்து மாத்தி கொடுத்திருக்கிறதுனால, இது தப்பா கொடுத்திருக்கிறதுனால இது வந்து false. நெக்ஸ்ட் பாருங்க 10 belongs to B. 10 வந்து B ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10 வந்து B ல தான் இருக்கு. ஸோ இது கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. அப்ப இது true. நெக்ஸ்ட் 5 belongs to B. 5 வந்து B ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பாருங்க 5 வந்து B ல இல்ல. அப்போ இது வந்து தப்பா கொடுத்திருக்கிறதுனால இது false. நெக்ஸ்ட் 0 belongs to B. 0 வந்து B ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க 0 வந்து B ல இல்ல, 0வே இல்ல B ல. அதனால இது வந்து false. தப்பா கொடுத்திருக்கிறதுனால false. இப்போ 3 belongs to என்ன இதுல belongs to ன்னு கேக்குறாங்க. 3 வந்து எதுல இருக்குன்னு கேக்குறாங்க. 3 belongs to dashனா 3 எதுல இருக்கு பாருங்க. 3 பாத்தீங்கன்னா A ல இருக்கு. So 3 belongs to A. 14 belongs to dash ன்னு கேட்டிருக்காங்க. 14 பாத்தீங்கன்னா எதுல இருக்கு உங்களுக்கு? 14 வந்து C ல இருக்கு. அப்போ 14 belongs to C. 18 dash B ன்னு கொடுத்திருக்காங்க. 18 B ல belongs to வா, B ல does not belongs to வா. இது ரெண்டு விஷயம் தான் நம்ம இங்க அப்ளை பண்ணணும். So 18 வந்து B ல இருந்துச்சுன்னா belongs to எழுதணும், இல்லனா does not belongs to எழுதணும். அப்ப பாத்தீங்கன்னா 18 B யும் பாருங்க. 18 பாத்தீங்கன்னா B ல இல்லவே இல்ல. அப்போ B 18 does not belongs to, இப்படி E போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டுருங்க. இதுனா does not belongs to B. இப்போ 4 belongs to or does not belongs to B ன்னு பாருங்க. 4 பாருங்க. 4 ல வந்து B ல வந்து 4 வந்து இருக்கு. அப்போ belongs to தான். So 4 belongs to B. அவ்வளவுதான் இதோட ஆன்சர். இதோட 3 சம்மம் முடியுது. உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.